விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. யாழ்ப்பாணத்துல நவா அதிகமாக வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக லண்டன், பிரித்தானியாவுக்கு உங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போறோம், சிறு சிறு அங்காடிகளை உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தருவோம் என்று சொல்லி அந்த யாழ்ப்பாணத்துல அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது குடியுரிமை மாத்திருக்கு. இப்ப கிட்டத்துல கூட லண்டன் குடியுரிமை பெற்றவர் யாழ்ப்பாணத்துல இருந்திருக்கிறார். அவர் ஒரு இளைஞனிடம் 80 லட்சம் வென்றிருக்கிறார். போகவே இல்லை, காசு வாங்கிட்டு பல நாள் இழுப்பறையில் இருக்க அவருக்கு சந்தேகம் ஒன்று வந்திருக்கு. போலீஸ்ல முறைப்பாடு செஞ்ச நேரம் அவரை கைது செய்திருக்கிறாங்க. இப்படி அதிகமான குற்றச்சாட்டுகள் போலீஸ் நிலையங்களும் முறைப்பாடுகள் வந்து கொண்டே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்தில் இந்த குறிப்பாக இளைஞர் யுவதிகளை இலக்கு வச்சுதான் இவங்க செயற்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் ஏமாந்திருக்கிறாங்க. தயவு செய்து மாற வேண்டாம். இப்ப கூட அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற போகிறது. டொனால்டு ட்ரம்ப் முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் களமிறங்குகிறார். அவருடைய காலகட்டத்தில் அவர் கடுமையான நெருக்கு பிடியில இருந்த அந்த வெளிநாட்டு மக்களுக்கான கிரீன் கார்டு வழங்குற விடயங்களா இருக்கலாம், அல்லது வேறு வேறு விஷயங்களா இருக்கலாம். அதில் அவர் கூடுதலாக விட்டுக் கொடுப்புகளுக்கு தயாராக இருக்கையில் தன் நாட்டு பிரஜைகளுக்கு தான் முன்னுரிமை என்ற நிலையில தான் இருந்தார். ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் சின்ன சின்ன மாற்றங்களை அவர் செய்திருக்கிறார். ஜனநாயக கட்சி சார்பாகத்தான் அவர் இப்போ டொனால்டு ட்ரம்பை எதிர்த்து நிற்கிறார். ஜோ பைடன் எதிர்த்து நிற்கிறார். டொனால்டு ட்ரம்ப் இப்படியாக குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக டொனால்டு ட்ரம்ப் களமிறங்கி இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவர் சொல்றார், கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லப்படுற நிரந்தர குடியுரிமை வழங்குவது, அதே போன்று ஐடி உள்ளிட்ட துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கான விசா வழங்குறது போன்ற விடயங்கள்ல இப்போ தான் சில விட்டுக் கொடுப்புகளை செய்து அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார். சரி, பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தாச்சு. சாப்பிடாமலும் பிள்ளைகளை டக்குன்னு அவசரமா வெளிக்கிட சொல்லுவாங்க. தம்பி எழும்பு, டக்குனு உடுப்பு மாத்திரியா, டக்குனு கிளாஸ் இருக்கு, அந்த சார் ஜனகன் சார் கிளாஸ் இருக்கு, சந்திரன் சார் கிளாஸ் இருக்கு, டக்குனு வெளிக்கிடு இந்த மாதிரி எல்லாம். இப்ப அந்த மாதிரி தான் நிறைய பேர் பெற்றோர்கள் பிள்ளைகளை போட்டு ஒரு விதமான ஒரு வதைப்பு இந்த மாதிரியும் சொல்லலாம் இல்லையா. ஒரு ஓய்வில்லை, பாடசாலை வந்து ஒரு ஓய்வு எடுக்காமல் பிள்ளைகள் தினம் தனியார் வகுப்புகளுக்கு செல்லுகிறாங்க. அதிகமானவர்கள் தனியார் வகுப்புகளுக்கு செல்றாங்க. பெருமளவில் இப்பொழுது லாபம் ஈட்டும் தனியார் வகுப்புகள் என்ற ஒரு செய்தி காலையிலே படித்திருந்தது. பெரிய அளவில் என்றால் சாதாரணமான அளவில் கிடையாது. ஒரு பாடத்துக்கு 2000-3000 மாணவர்களை கொண்ட வகுப்பறைகள் நடந்து வருகின்றன. அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் அண்மைய நாட்களில் வெளியாக இருந்தன. மைக் வைத்து தான் கதைக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு டீச்சர் ஒருவர், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் 3000-4000 என்று எல்லாம் கடுமையாக, அதாவது 2000-3000 அதிகமான மாணவர்களை ஒரே வகுப்பறையில் உள்ளடக்கி படிப்பிக்கிற அளவுக்கு நிலைமை இருக்கு. 200 பில்லியன் ரூபாய் என இப்பொழுது இந்த பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் விஞ்ஞானம் மற்றும் புள்ளி விவரியல் பிரிவு பேராசிரியர் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இந்த நிலையில் தனியார் வகுப்புகள் தொடர்பில் உடன் ஒழுங்குபடுத்தல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இல்லாட்டி எங்கேயோ போயிரும் தனியார் வகுப்பு கலாச்சாரம் இப்பொழுது தலை தூக்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நாட்டின் ஒட்டுமொத்த பாடசாலை கட்டமைப்பை பின்தள்ளி தனியார் வகுப்புகளோட மோகம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பெற்றோர் வீட்டுல செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படா வீட்டை வருவோம்னு காத்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டையா போக வேண்டியிருக்கு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. என்னண்டா ஸ்கூல் போயிட்டு பிள்ளை வந்ததுமே வீட்டுல டக்குண்டு அம்மா மாதிரி என்ன செய்வாங்கடா, கதை கொடுக்கறது இல்ல. அந்த ட்ரெஸ் மாத்து ஓகே வச்சுருவா, சாப்பிடு, ஓகே படி ஹோம்ஒர்க் என்ன, இந்த மாதிரி கரைச்சல் கொடுக்குற மாதிரி நடக்கக்கூடாதான். பிள்ளைகள் முதல்ல ஸ்கூல் விட்டு வீட்டை வரணும் என்ற ஆசையோடு வரணும். வந்த பிறகு அவர்களாக செயற்பட விடணும் கொஞ்ச நேரம். பிறகு அவர்கள்ட்ட ஆறுதலாக கதைக்கணும், என்ன சாப்பிட வைக்கணும். அந்த மாதிரி செய்துட்டு பிறகு அவர்களாகவே சொல்லுவார்கள் ஸ்கூல்ல இப்படி நடந்தது அப்படி நடந்தது. நீங்களா அவசரப்பட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அவர்களோடு மிக நெருக்கமாக பழகுவது நல்லது. இல்லாவிட்டால் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு வீடு திரும்ப விருப்பம் இல்லாமல் போகுதான். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட கலகலகலன்னு இருந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சதுமே வீட்டுக்கா போனா படுத்துவாங்களே போட்டு என்று யோசிக்கிற அளவுக்கு நிலைமை இருக்கா. தனியார் வகுப்புகளுக்கு செல்றதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. என்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த தனியார் வகுப்புகளை நடத்துகிறவர்கள் சில பேர் தகுதியற்றவர்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த பரீட்சைகள் பெறுபேறு சம்பந்தமாக உங்களுக்கு மீண்டும் தெளிவுபடுத்தியாக 10 நாட்களில் பெறுபவர்கள் வரும் அப்படின்னு சொல்லி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்த செய்தியை நாங்கள் உங்களோட பகிர்ந்திருந்ததாக ஒரு செய்தி ஒன்று
இப்பொழுது வெளியாகிறது. பத்திரிகைகள் வெளியாயிருந்ததாக சொல்லப்பட்டிருந்த செய்தி நாங்களும் உங்களோட பகிர்ந்தோம். இப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், தாம் வழங்கிய இந்த நேர்காணல் ஒன்றில் அவ்வாறு தவறுதலாக குறிப்பிட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருந்தது. எங்களோட செய்தி சேவைக்கு தெரிவித்திருக்கார். அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக தெளிவுபடுத்தி அறிக்கை ஒன்றையும் வெளியிட உள்ளதாகவும் சொல்லியிருக்கார். இப்பொழுது செப்டம்பர் மாதம் அளவில் தான் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் மாதத்தில் தான் ரிசல்ட்ஸ் வருமா? தம்பிகளே தங்கைகளே, செப்டம்பர் வரைக்கும் காத்திருங்கள். இப்போ நேரம் 9:08 கடந்து சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஹங்கேரி பக்கம் நாங்கள் ஒரு அறிவித்தல் வெளியா இருக்கிறது, அதை சொல்லி ஆக வேண்டும். ஹங்கேரியில் என்ன சொல்லப்பட்டிருக்கா, அங்கே மக்கள் தொகை குறைந்து கொண்டிருக்கிறது. ஹங்கேரியிலே மக்கள் தொகை குறைந்து வருகிறதா, மக்கள் தொகையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அங்கு ஒரு சட்டம், புதிய ஒரு அறிவிப்பு, 4 குழந்தைகளுக்கு மேல் பெற்றால் அவர்களுக்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று ஹங்கேரி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. வீட்டில் 4 பிள்ளைகளுக்கு மேல் பெற்றெடுத்தால் நீங்கள் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவில் குழந்தைகள் பிறக்கிற எண்ணிக்கை மிக அதிகமான அளவில் தற்போது குறைந்திருக்கிறது. பிற ஐரோப்பிய நாடுகளைப் போலவே ஹங்கேரியிலும் பிறப்பு வீதம் அப்படின்றது குறைந்திருக்கிற காரணத்தால சனத்தொகை சவாலை அந்த நாடு சந்தித்திருக்கிறது. உண்மைதான், என்ன ஒரு மண்ணை மட்டும் நாங்கள் வைத்துக்கொண்டு ஆள முடியாத மண்ணில் மக்கள் இருக்க வேண்டும். ஆகவே அந்த மண்ணில் மக்களுடைய பிறப்பு வீதம் குறைவாக இருக்கிற காரணத்தால் ஹங்கேரி அரசாங்கம் இப்படி ஒரு அறிவிப்பையும் இன்னும் சில நடவடிக்கைகளும் எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு.